மஸ்கட் சாலைகளுடைய அமைப்பு பாருங்கள். அந்த சாலைகள் அப்படியே எந்த விதமான மேடு பள்ளங்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த 2 பக்கமும் ஈச்ச மரங்களோட அழகளோட அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க. மக்கள் தொகை ரொம்ப குறைச்சலாக இருக்குது, அதனால் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்கன்றது ஒரு விஷயம், மறுக்க முடியாது. இங்கே ராஜாவோட ஒரு சதுக்கம் வருது பாருங்கள். இது ஒரு சதுக்கம். நம்ம செக்ரட்டரியேட் போகும்போது ஒரு பெரிய ஒரு ரவுண்டானா இருக்குது பாருங்கள், அதே மாதிரி ரவுண்டானா இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். என் மகனோட நான் காரில் போயிட்டுருக்கேன். இந்த சாலைகள் மேம்பாட்டு திட்டங்கள், இந்த மக்கள் தொகை குறைச்சலாக இருக்குது, இடம் பெருசாக இருக்குது அப்படின்னாலும் கூட இங்கே மாமன்னருடைய ஆட்சி, மன்னருடைய ஆட்சி நடக்கிறதுனால இங்கே கண்டிப்பும் கராரும் அதிகம். அதனுடைய விளைவோ என்னவோ எனக்கு தெரியாதுங்க. இவ்வளவு சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது. இதே சுகாதாரமாக சுத்தமாக இருக்கிற ஆள் நம்ம இந்தியாவுக்கு வந்தான்னா அப்படியே மாறி போகிறான், மனிதன் மாறி போகிறான்ற மாதிரி. பாருங்கள் என்ன அழகா ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இருக்கக்கூடிய ஒரு இடம், மீன் கடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டிட அமைப்பு தான் இது. மீன் கடையோட கட்டிட அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இந்த மீன் கடையோட அமைப்பு இது, கட்டிடக்கடை. இந்த பக்கம் பொதுவாக மஸ்கட்னாலே ஆதி காலத்து மஸ்கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் கடலையும் மலைகளையும் நம்பி வாழ்ந்தவன். 2 தான் அவனுடைய ஆதாரம். தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் பிடி தொழில், 2வது கப்பல் கட்டும் தொழில். இந்த 2 தொழில்கள் தான் அவனுடைய தொழில். நீங்கள் பார்க்குறதுக்கு அழகான ராஜாவோட கப்பல், ராஜாவோட கப்பல் கண்ணுக்கு நேரத்தில் இருக்கு பாருங்கள். இந்த கடலுடைய அழகும் மலைகளுடைய அழகும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நீங்கள் இதை பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த மத்ரா ஏரியாவில் இந்த கடற்கரை ஓரமாக நடந்து போகிற இடங்களும் வெளிநாட்டு பயணிகளும் இதை ரசிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக. இதுலேயே இந்த சந்தை ஒன்று வருது. இந்த மத்ரா பகுதியிலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கடலும் ரைட் ஹேண்ட் சைடில் சந்தை. அது உள்ளார கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லா சாமான்களும் விற்கிறாங்க. நான் காரில் போகும்போது அந்த சந்தையை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அந்த கப்பல் இருக்கக்கூடிய பகுதி, அந்த கடல் 2 கப்பல் இருக்குங்க. 2 கப்பல்களுடைய அழகு இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைகளுடைய அழகு, மலை கடல் மீன்பிடி அவங்களுடைய தொழில், கப்பலை கட்டுவது அவங்களுடைய தொழில். இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியருடைய வருகை, அவங்க உழைப்பு, அவங்களுடைய ஒமானியருடைய உழைப்பு, அவங்களுடைய கலைத்திறமை இதெல்லாம் மாறி மலைகளாக இருந்த இடங்கள்லாம் ஒரு பாலைவனமாக இருந்ததெல்லாம் பூஞ்சோலையாக மாற்றுகிற பெருமை நம்முடைய இந்தியர்களுக்கும் உண்டு. அது யாராலும் மறுக்கவே முடியாது. இதுதான் இதை நான் சொன்ன பாருங்க, மீன் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கடை. உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன துர்நாற்றம் கிடையாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து அப்படியே போடுறான், அங்கே அப்படியே சேல்ஸ் ஆகுது. அத்துணை அழகுங்க. ஒரு குப்பை இருக்காது, ஒரு மேடு பள்ளம் இருக்காது, ஒரு எந்த விதமான ஒழுங்கினங்களும் அங்கே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அரபு நாட்டினர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடை உடுத்துதல் அப்படிங்கிறது வேறு பாணி. நம்ம போனால் அதுக்காக அவங்க இதை உடை தான் உடுத்தணுன்றலாம் கம்பல் பண்ணல, ஃப்ரீயாக வர்றாங்க. நீங்கள் சந்தோஷமாக அவங்களுடைய நோக்கம் என்னென்ன, அவங்களுடைய தொழுகையோ அவங்களுடைய தெய்வாண்மையோ எந்த விதத்துலையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மசூதிகள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கிற மாதிரி அங்கே மசூதிகள் நிறைஞ்சி கிடக்கு, எங்கே பார்த்தாலும் மசூதிகள் தான். அப்படி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நீங்கள் பார்க்குற இடம் ஒரு ஃபோர்ட்டு, துறைமுகத்தோட ஒரு வாயில். அந்த துறைமுகத்தோட வாயிலை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். அப்படியே நீ கொஞ்சம் தூரம் போனோம்னா நடந்து போகிறதுக்கு, மலை மேலே நடந்து போகிறதுக்கு ட்ராக். சில பேர் நடப்பயிற்சியாளர் இருப்பாங்க, சில பேர் காரில் போவாங்க. அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக அவங்க போகிறதுக்கு மலை மேலே போகிறதுக்கு அழகாக சின்ன
எல்லா இடங்களையுமே அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. மலைகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரிவு ஏற்படாமல் வண்ணம் ஒரு கான்கிரீட் பூச்சி போட்டு, அதுக்கு மேலே ஒரு வலை போட்டு, அதுக்கு மேலே ஒரு கான்கிரீட் பூச்சி போட்டு அத்தனை அழகாக வச்சுருக்காங்க. இது மார்க்கெட் ஏரியா. இது மார்க்கெட் ஏரியா. அங்கே இருக்கக்கூடிய பார்க்கிங் அழகை பாருங்கள். எல்லா இடங்களிலும் அந்த மசூதிகள் அதனுடைய சிறப்பு மிக 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 அழகு. இந்த கலரில், சிவப்பு கலரில் பார்த்தீங்களா, அது டாக்ஸியும் ஓட்டுறாங்க. ஒமானியர்களுடைய பெரும்பாலான தொழில் என்னவா இருக்குன்னா, இங்கே நிறைய பில்டிங்ஸை கட்டி வாடகைக்கு வர்றாங்க. இங்கே இந்தியர்கள் வந்து பிழைக்கிறாங்க இல்லையா, இங்கே பிழைக்கக்கூடிய இந்தியர்கள் நல்லா வாழலாம். அங்கே டாக்ஸ் கிடையாது, வருமானத்துக்கான எந்த விதமான வரி விதிப்பும் அங்கே கிடையாது. முழு சம்பளத்தையும் அங்கே வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே ஒரு புடி மண்ணை கூட நீங்கள் வாங்க முடியாது. அப்படி ஒரு அது கொஞ்சம் சட்ட திருத்தங்கள் கொண்டு வர எதிர்காலத்தில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என் பையன் சொல்கிறான். என் பையன் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். இதை பாருங்க, இங்கேருந்து நான் சாதாரண ஒரு ரோடோட ஒரு அழகை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, எந்த இடத்துலையுமே அவங்களுடைய கவனம் கொஞ்சம் கூட செதறாமல் சும்மா அப்படி தரையில் உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா அங்கே காஃபி ஷாப் இருக்குது. ஈச்ச மரங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஈச்ச மரங்கள். அந்த மஸ்கட்டோட அழகே அந்த ஈச்ச மரங்கள் தான். எவ்வளோ கடைகள், எவ்வளோ ஷாப்பிங் மால்ஸு, எவ்வளோ பாருங்கள் பியூட்டிஃபுல் சென்டர்ஸ், எல்லாமே ரொம்ப அழகாக பிரமாதமாக. இதே பாருங்கள், நீங்கள் பார்க்கிங்க்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இங்கே பெரிய வண்டிகள், ஆட்டோ இல்லை டூ வீலர் இதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு கார் தான். ஒரு வீட்டுக்கு ஒரு ஒமானி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 6 கார் இருக்கும். இதெல்லாம் டாக்ஸி. நீங்கள் பார்க்குறது எல்லாமே டாக்ஸி, இதெல்லாம் டாக்ஸி. ஸோ அவர்கிட்ட 6 கார் இருக்கும். எந்த கார் எடுக்கிறாருன்னு வெளியே வரும்போது தான் தெரியும். இப்போ என் பையன் எடுத்துக்கங்க, அவன் ஒரு ஆஃபீஸ் ஒரு கார் கொடுத்துருக்காங்க, அவன் ஒரு கார் வெளியில் போகிறதுக்கு வச்சுக்கிறான், அவன் ஒய்ஃப் மருமக குழந்தைய டியூஷன் கூப்பிட்டு போகிறதுக்கு வரத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு. இந்த பாருங்க, கிராஸ் பண்ணுறாங்கன்ட்டு நின்றுட்டாங்க. அவங்க கிராஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. அந்த கிரீன் சிக்னல் வந்த பின்னாடி தான் வண்டி மூவ் ஆகும். இது எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரோடு ஓரத்துலேயே கேமராக்கள் அங்கங்கே கம்பு மாதிரி இருக்கும், தெரியாது. இந்த அது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பமும் இருக்காது, அங்கங்கே மரவாக கேமரா வச்சுருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னா அத்தனை ஸ்பீடில் போகணும். கொஞ்சம் அதிகமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே இம்மிடியட்டாக ஃபைன் வந்துடும். மத்ரா உள்ளார இந்த பக்கம் சொன்னல சந்தைன்னு சொன்ன பாருங்க, அந்த பக்கமாக நம்ம போயிட்டுருக்கோம். அந்த சந்தையினுடைய பகுதியில் நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்ராவுடைய அந்த மலையினுடைய அழகு, அந்த மலைக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அந்த அடையாள சின்னம் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அற்புதமான இடங்க, பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போது வாய்ப்பு கிடைச்சால் நீங்கள் போய் பாருங்கள். நல்ல மனிதர்கள், அந்த இஸ்லாமிய தோழர்கள், அவங்க எந்த மதம்லாம் கிடையாதுங்க. அங்கே கிறிஸ்டியனுக்கு கோயில் இருக்குது, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனை தலம் இருக்குது. கிறிஸ்டியன் கோயில் பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்குது. அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் மசூதி இருக்குது. மனிதனை மனிதனாக பார்க்கிறார்கள், சகோதரனாக பார்க்கிறார்கள். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய விஷயம். இந்த பாருங்க, தெரிஞ்சுங்களா வெள்ளையா இந்த மலை மேலே. இன்னும் நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சாலையில் மத்ராவிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். அந்த சாலையில் நம்ம போயிட்டுருக்கோம். மலைகளுடைய சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் அழகாக அதுக்கு தடுப்பு போட்டு பிரமாதமாக மலை போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகு, பிரமாதமான அழகு அழகு. இந்த மாதிரி கார் பார்க்கிங்னா ஒரு காருக்கு 5 கார் இருந்தால் சரிங்க, அங்கே பார்க் பண்ணலாம். அவ்வளோ அழகாக பார்க்கிங்க்கு இடம் விட்டுருக்கான். ஒரு கடை இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பார்க்கிங்க்கு இடம் விட்டுருக்கான். எந்த விதமான அங்கே நெருக்கடிகளும் அங்கே கிடையாது. நோ பார்க்கிங் அப்படின்ற இடத்துல வண்டி விட்டால் ஒரு கேள்வி கேட்கறதில்ல, ஒரு சீட்டை வச்சுட்டு போயிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக அவர் தூக்கி உள்ள தூக்கி போட்டேன். கண்டிப்புகள் அதிகம். நான் சொல்கிறது புரியுதுங்களா?
அதனாலேயே என்னமோ இவங்க 100ன்னு போட்டிருந்தா 100ல் போகிறாங்க, 80ன்னு போட்டிருக்கா 80ல் போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பழைய மஸ்கட், பழைய மக்கள் வாழ்ந்த அந்த மஸ்கட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே கூட போனீங்கன்னா இப்போ அந்த தெருக்கள்லாம் ரொம்ப சின்னதாக ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதில் தான் முதல்ல வாழ்ந்துருக்காங்க. நம்ம முதல்ல காமிச்ச பாருங்க, மாடி வீடுகள், மாலுங்க, அவ்வளோ அழகுலாம் இருக்க. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இதனுடைய கோடியில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இது வந்து ட்ரக்கிங் யூனிட்ஸ். யார் நடந்து போகிறதுனாலும் சரி, வண்டியில் போகிறதுனாலும் சரி, இந்த ட்ரக்கிங் யூனிட்ஸுக்கு போகிறதுக்கு பாதை வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக ஒரு பாதை. அப்போ காரணம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த ஓய்வு நாள் அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி சனி தான் ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் இருக்குது. இந்த வெள்ளி சனியில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை குட்டிங்கெல்லாம் எடுத்து காரில் போட்டுக்கிட்டு, தேவையான பொருளை காரில் எடுத்து போட்டுக்கிட்டு, அவங்க ஜம்முனி எங்கேயாவது நீர்ப்பாங்கான இடங்கள் இருக்குது. அவங்களுக்கு தண்ணி மழை அப்படின்னா ரொம்ப ஆனந்தம். ஏன்னா அங்கே கொஞ்சம் வெயில் அதிகம். அவங்களுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு பெரிய ஒரு டேரா ஒன்று போட்டு அதில் தங்குறாங்க. அதில் ஒரு நாள் 2 நாள் இந்த குழந்தைங்கள்லாம் அங்கேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இங்கே வெந்நீர் ஊற்று, அவ்வளோ அருமையான ஊற்று இருக்குது. நான் இறங்கி குளிச்சிருக்கேன் அதில். இயற்கையிலே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையில் வண்டி எந்த விதமான ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஆஃப் பண்ணால் கூட வண்டி மூவ் ஆகுது. எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் அப்படியே ஏறுது. அந்த புவியீர்ப்பு விசை அங்கே செயல்படுகின்றது. ஒரு உண்மையாக சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா, ஒரு அற்புதமான தெய்வம் வாழக்கூடிய ஒரு தெய்வாம்சமான ஒரு இடம் மஸ்கட். நீங்கள் வண்டி பாருங்கள், போயிட்டுருக்கு. இன்னும் நெருக்கமாக போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். இது ஒரு அழகான ஒரு விளையாட்டு திடல்னு சொல்லலாம், பார்க்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த லீவு நல்லாச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், அந்த மலை மேலே இருக்கக்கூடிய மஸ்கட்டுடைய அடையாளம், ஒரு அடையாள சின்னம். இது எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். மலை, அந்த மலையை டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கு மேலே அந்த ஒரு அழகான ஒரு வடிவம். இது மஸ்கட்டோட அழகான வடிவம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாளம். மஸ்கட்டோடைய பெரிய அடையாளம் எதுன்னா இதுதான். ஆச்சா, பாருங்க, இந்த சாலைகளை பாருங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய தெரு. இங்கேருந்து சாதாரண மஸ்கட்லேருந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட இந்த பாருங்க, டிஸ்டன்ஸ் லுக்கில் என்ன அழகாக இருக்கு பாருங்க. தள்ளி போனால் கூட 20 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே கூட அவங்க எலக்ட்ரிசிட்டி இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது. எல்லா வசதிகளும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும், கிராமமாக இருந்தாலும், அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இவங்க செஞ்சு தராங்க. அது பெரிய, அதனால தான் மக்கள் அந்த ராஜாவை போற்றி புகழ்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா பேலஸ் பாருங்க, ராஜாவோட பேலஸ் இது. ராஜா தங்கக்கூடிய இடம். இன்னொன்று கொஞ்சம் உள்ளே சுற்றி பேலஸ் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்க. முன்னாடி இருந்த ராஜா பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்தவர். இவர் அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா இப்போ வந்திருக்காரு. இவரும் கண்டிப்பானவர். ரொம்ப அழகாக அதே எண்ணத்தோட, அதே செயல் திட்டத்தோட அந்த மஸ்கட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பேலஸுக்குள்ளே நாம் போகிறோம். அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராண்ட் மாஸ்கில் இருக்கிற மாதிரியே ஒரு 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 வடிவமைப்பு. அங்கே என்ன தங்கத்தில் மேலே மூடி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிருக்காங்க. அங்கே கூரை, மேல்கூரையை தங்கத்தினால் வேயப்பட்டிருக்கும். ஆச்சுங்களா? இப்போ அந்த பேலஸ்குள்ளார நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், உள்ள பாருங்கள், அவங்களுடைய ஒமானியருடைய உடை வெள்ளை உடையில் தான் முழுக்க இருக்காங்க. அவங்க நல்ல வெளியேறி இருக்காங்க. உடையும் வெள்ளை, மனசும் வெள்ளை அவங்களுக்கு. அது பாருங்கள், உள்ள கார் என் பையன் கார் ஓட்டிட்டு போகிறான். இப்போ பேலஸு கிட்ட நம்ம போகிறோம், நெருக்கமாக போகிறோம். அதுக்கான அங்கே வழி விட்டுருக்காங்க. இந்த பேலஸை நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். எல்லா மதத்தினர்களும் அவர்களுக்கு சமம். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறார்கள், சகோதரர்களாக பார்க்கிறார்கள்.
அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம். சம்டைம்ஸ் நானும் என் ஒய்ஃபும் அப்படி நடந்து போகிறோம்னா கண்ணாடி இறக்கிட்டு சில மேலே கும்பிட்றாங்க. அவங்களுக்கு இறக்கி காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வெளிநாட்டம் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ரசிக்கிறாங்க இந்த அழகான ஃபவுண்டன்ஸ். நான் பெங்களூரில் நம்ம போய் பார்த்துருக்கலாம். இந்த அழகான ஒரு செயற்கை ஊற்றுக்கள் அதுக்கு கலர் கொடுத்து ஒரு அழகாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் மலை அடிவாரத்தில் ஒரு செயற்கை ஊற்றை உற்பத்தி பண்ணி ரொம்ப அழகாக ரசிக்க வைக்கிறாங்க. இது இரவு நேரங்களில் இதை போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு. அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் செயற்கை ஊற்று. அவங்களுக்கு இந்த தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறத எல்லாருமே விரும்புகிறாங்க. குடும்பமாக வராங்க. அவங்க வந்து அந்த தங்கறதுக்கு இடம் இருக்குது, உட்கார்றாங்க, ரசிக்கிறாங்க. ரசிக்கக்கூடிய மனது உள்ளவர்கள் மஸ்கட்காரர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போனவங்களும் சற்றேறக்குரிய அவங்களுடைய பாணியில் மாறிட்டாங்க. அதே மாதிரி சுகாதாரம், அதே மாதிரி ஒரு வீட்டை வச்சுக்கிறது, அதே மாதிரி இப்போ என் பையன் வீட்டெலாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட்டிவாக இருக்குது. இதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் என்னென்னா அந்த நாடு அவர்களை அப்படி அவர்களை மூளையை பயப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம்னா கிருஷ்ணன் கோயில் அங்கே பிரசித்தம், கிறிஸ்துவர்களுக்கான கோயில் பிரசித்தம். அதுவும் பிரமாதமாக ஒரு சர்ச்சு. அவங்க எவ்வளோ பேர் வந்தாலும் ப்ரே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இஸ்லாமியர்களுக்கு எல்லா இடங்களிலும் மசூதிகள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் படத்தில் பார்க்கலாம், அங்கங்கே மசூதிகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சிவன் கோயில் தெருக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். இது பழைய மஸ்கட். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், பழைய மஸ்கட். அந்த இன்னும் மாற்றவே இல்லை. இங்கே பெரிய பெரிய பங்களாக்களோ மால்களோ கொண்டு வரல. அந்த பழைய மஸ்கட் இருந்தபடியே அப்படியே இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போன உடனே உங்களுக்கு சிவன் கோயில் தெரியும் பாருங்கள். அவ்வளோ அற்புதமான ஒரு கோயில். அது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வடிவமைப்பும் இந்த சாலைகளுடைய அமைப்பும் இந்த பிளாட்ஃபாரங்களுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மேலே விளக்கோலி, எல்லா இடங்கள்லையும் லைட் எரியுது. ஒரு லைட்டு கூட எரியாமல் நானும் பார்க்குறேன். எங்கேயாவது லைட்டு எரியாமல் இருக்குமா அப்படின்ட்டு என் கண்ணுக்கு தெரியலைங்க. யாராவது ஒரு பெக்கர் இருப்பா வந்து நம்மகிட்ட பிச்சை கேட்பாங்களா அப்படின்னு பார்க்கலைங்க. நான் பார்க்கல. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். குறுகலான தெருக்கள், சின்ன சந்தில் தான் இந்த கார் போகுது. இந்த பாருங்க அந்த சாலைகளோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. இதுதான் பழைய மஸ்கட். அவங்க மக்கள் மீன்பிடிய துறைமுகமாக இருந்தபோது மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய வீடுகள் தான் இது. அந்த இடத்துலையே சிவனுக்காக ஒரு கோயில் ஒதுக்கப்பட்டு, சிவனுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே இந்துக்கள் வந்து வழிபடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. வெள்ளையாக தெரியுதுங்களா உங்களுக்கு? வெள்ளையாக தெரியுதுங்களா? அதுதான் சிவன் கோயில். மேலே கொடி இருக்குங்களா பாருங்கள், என்ன அழகாக கேட் போட்டிருக்காங்க. இந்த அற்புதமான சிவன் கோயிலை நீங்கள் ரசித்து பாருங்கள். இன்னும் ரொம்ப கிட்ட கொண்டு போய் நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகான கோயில். அது அழகான பராமரிப்பு. செருப்பு கழுவுறதுக்குன்னு ஒரு தனி இடம். வந்து காலை கழுவிக்கிறதுக்கு உள்ளே போன உடனே காலை கழுவிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ ஏற்பாடுகள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் நிச்சயமாக ரசிக்கலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள்.